குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாலிபாலுடன் நம்ம ஹிந்துக்களாக பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்திரங்களில் நம்பிக்கை இருக்குது. நிறைய லேக்ஸ் ஆஃப் மந்த்ராஸ் இருக்குது, லட்சக்கணக்கான மந்திரங்கள் இருக்குது. காயத்ரி மந்திரத்தை சரியாக உச்சரிக்கும் பொழுது லட்சக்கணக்கான அதிர்வலைகள் வருவதாக வெளிநாட்டு ஃபாரினர்ஸே ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. டாப் மந்த்ராஸ் பார்த்தீங்கன்னா கணேஷ் மந்த்ரா, மிருதஞ்சய் மந்த்ரா, காயத்ரி மந்த்ரா, மகா காளி மந்த்ரா, மகாலட்சுமி மந்த்ரா, ஓம் நமசிவாய மந்த்ரா, சாய் மந்த்ரா, சனி மந்த்ரா, சாமுண்டா மந்த்ரா, ஸ்ரீ பாலாஜி மந்த்ரா, குரு தத்தாத்ரேயா மந்த்ரா, ஹனுமன் சாலிசா, சூரியதேவ மந்த்ரா, ஸ்ரீ துர்கா மந்த்ரா, மும்பாதேவி மந்த்ரா, சந்தோஷி மந்த்ரா, ஸ்ரீ சரஸ்வதி மந்த்ரா. இதில் ரொம்ப பவர்ஃபுல் மந்த்ரா. நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். எப்போவுமே தினந்தோறும் காலையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப, இதில் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டும்தான். நம்பிக்கை இல்லாதவங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டால், பார்க்கவும் வேண்டாம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ராம 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 ராம, ராம ராம ராம. இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மந்திரங்களையும் காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 12 முறை உச்சரிக்கணும். உச்சரிச்சிங்கன்னா நிச்சயமாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வாயில் சொல்கிறது வேற, செஞ்சு பாருங்கள் என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு நீங்கள் உணரலாம். இது மட்டும் நான் செஞ்சிட்டு இருந்தால் பணம், பதவி, பட்டம், புகழ், வருமானம் சத்தியமாக வராது. தீஸ் ஆர் ஆன்டிபயாட்டிக். எப்படி டாக்டர்கிட்ட நீங்கள் மெடிசின் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறாரோ, நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யணும், நேர்மையாக செய்யணும், சரிவர செய்யணும். செஞ்சுட்டு இந்த மாதிரி மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் நான் நினைத்த காரியம் நிச்சயமாகவே வெற்றி அடையும். சரிங்களா? மந்திரங்களுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. நான் கூட ஒரு எதிர்காலத்தில் மகா அண்ட் வாழ்க்கையில் வெற்றியை தரும் மகா அண்ட் மெகா மந்த்ராஸ் ஒரு புக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது பிரிண்டிங் டைம் இல்லை. சரிங்களா? இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.